பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ குருராஜோ விஜயதே. ஸ்ரீமத் ராமபதாரவிந்த மதுபஹ ஸ்ரீமத்வம்சா. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1595 தமிழகத்தில் உள்ள புவனகிரியில் அவதரித்து கும்பகோணத்தில் கல்வி கற்று தஞ்சாவூரிலே சந்நியாசம் பெற்று மந்த்ராலய க்ஷேத்திரத்தில் மாஞ்சாலம் என்று அழைக்கப்படுகின்ற மந்த்ராலய க்ஷேத்திரத்தில் கிபி 1671 ஆண்டு ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து தாம் இன்னும் 700 ஆண்டுகள் ஜீவனோடு பிருந்தாவனத்தின் உள்ளிருந்து கொண்டு பக்தர்கள் வேண்டும் விண்ணப்பங்களை தாம் வணங்கும் 72 சுவாமிகளை பரிவார தேவதைகளை வணங்கி அனைவருக்கும் அருள்பாலிப்பேன் என்று அருளி அதற்கு அறிகுறியாய் தேசமெங்கும் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என்று அவர் அருளியதற்கேற்ப இன்றைக்கு கடல் கடந்து நாடு கடந்து பல இடங்களிலும் மிருத்திகா பிருந்தாவனங்களும் வழிபாட்டு மையங்களும் தியான மண்டபங்களும் தோன்றி வருவது கண்கூடு. அந்த வகையிலே ராகவேந்திர சுவாமிகள் தான் ஜீவனோடு இருப்பதை பல வகையிலும் உணர்த்தி வருவதற்கான மகிமைகள் அவர் எப்பொழுது பிருந்தாவன பிரவேசம் செய்தாரோ அந்த நொடியிலிருந்தே அவர் உணர்த்தி வருகிறார். தான் கிருதயுகத்திலே பிரகலாதராக இருந்த பொழுது தான் சேர்த்த புண்ணியங்கள் அதீதம் அநேகம். அவர் தியாபர யுகத்திலே பாகலீகராஜராக இருந்து பின்னர் இந்த கலியுகத்திலே வியாசராஜராக அவதரித்து பின்பு ஸ்ரீ ராகவேந்திர அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் சேர்த்த புண்ணியங்கள் அதீதமாய் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது பக்தர்களுக்கு அவர் அருளக்கூடிய அந்த புண்ணிய பலத்தினால் மேலும் மேலும் அவருக்கு புண்ணியம் சேர்ந்து எந்த காலத்திலும் அவர் எப்போதும் ஜீவனோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டளையில் இருக்கிறார் என்று கூறலாம். பக்தர்களுக்கு அருள் புரிந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பிரேரணையில்தான் ஸ்ரீஹரி அவருக்கு இதை போன்ற ஒரு பிறவியை தந்துள்ளார் எனலாம். அவர் பல இடங்களிலும் எழுந்தருளி வருவது ஒவ்வொரு இடத்திலும் அவர் எவ்வாறு எழுந்தருளி இருக்கிறார் என்பது விசித்திரமானது, வினோதமானது, மெய்சிலிர்க்க வைப்பது, நம்ப முடியாததாக கூட இருக்கிறது. அந்த வகையிலே அவர் மந்த்ராலய க்ஷேத்திரத்தில் இந்த பிருந்தாவனத்திற்கு கீழே 8 அடி ஆழத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த அகமலையில் கடல் மட்டத்தில் இருந்து 4500 அடி மேலே அமர்ந்திருக்கிறார். ராகவேந்திர சுவாமிகள் அவர் எந்த இடத்தில் அமர வேண்டும் என்பதற்கு அவர் எப்போதோ தீர்மானித்திருக்கிறார். அவர் பிருந்தாவன பிரவேசத்திற்கு 2 வருடம் 2 மாதம் 2 நாட்கள் என்று முன்கூட்டியே அவர் எப்படி அறிவித்தாரோ அதை போன்று அவர் எந்தெந்த ஸ்தலத்திலே எந்தெந்த நாளிலே எங்கெங்கு எழுந்தருள வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அகமலை என்பது. ध्रुवं मङ्गलम् यस्सञ्जास्वनिशं गुरोर्गतिपते सन्मङ्गलश्चाष्टकम् सद्यः पापहरं स्वसेदि विदुषां भक्त्येव भाभाषितम् भक्त्या भक्तिसुसम्पदं शुभपदं दीर्घायुरारोग्यकं कीर्तिं पुत्रकलत्रबान्धव सुहृन्मूर्ति प्रयाति ध्रुवम् इति श्रीमदप्पणाचार्य विरचितं श्रीराघवेन्द्र गुरुमङ्गलाष्टकम्. மதுரையிலிருந்து 77 கிலோமீட்டர் தூரத்திலே பெரியகுளத்திலிருந்து அகமலை அடிவாரத்தில் உள்ள சோத்துப்பாறை அணை வழியாக 22 கிலோமீட்டர் மலையேறி வந்தால் வனாந்திரமான இந்த அகமலையிலே வந்து அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீமத் ராமபதாரவிந்த மதுபஹ ஸ்ரீமத்வம்சாதிபஹ
சச்சிஷ்யோடுகளோ ராகவேந்திர சுவாமிகள் மந்த்ராலய க்ஷேத்திரத்தில் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன்பாக அந்த துங்கபத்ரா நதிக்கரைக்கு மறுபுறத்தில் இருந்த பஞ்சமுகியிலே அவர் தவம் செய்தார். அவர் தவம் செய்ததனால் ஆஞ்சநேய சுவாமிகள் 5 முகங்களோடு கூட அந்த பாறையிலே சுயம்புவாக எழுந்தருளி அவருக்கு காட்சி தந்தார். அதனால் கணதாளம் என்கின்ற அந்த பகுதிக்கு பஞ்சமுகி என்கின்ற பெயர் வந்தது. எந்த வராக சுவாமியின் கோரை பற்களிலிருந்து துங்காவும் பத்ராவும் தோன்றி இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாஞ்சால கிராமத்தில் இருக்கக்கூடிய குருராஜரும் அவருக்கு எதிர்ப்புறத்திலே காட்சி கொடுத்த பஞ்சமுகி தலத்து பஞ்சமுகி ஆஞ்சநேயரும் இந்த அகமலை க்ஷேத்திரத்திலே எங்கு வராக நதி உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்திலேயே பஞ்சமுக ஹனுமனோடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுந்தருளி இருக்கும் அமைப்பு இருக்கிறது பாருங்கள். இது உலகத்திலேயே எங்குமில்லாத ஒரு அற்புதமான மெய்சில் இருக்கும் ஒரு அனுபவம். இந்த அகமலையிலே திரு BR இளவரசன் இவர் ஒரு திரைப்பட நடிகர், நாடக நடிகர். தொலைக்காட்சிகளிலே வரக்கூடிய தொடரிலே அநேக தொடர்களிலே நடித்து வரக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அத்தியந்த பக்தர். அவர் இந்த இடத்தை வாங்கிய போது இந்த இடத்து மக்களுக்கு இங்கிருந்து சென்று வருவதற்கு பாதை இல்லாமல் இருந்தது. பாதை சொல்பவர் பயண துணையுமானவர் என்று ராகவேந்திர நவரத்ன மாலையில் எழுதியிருப்பேன். குருராஜர் பாதை சொல்வது அல்லாமல் பயண துணையாகவும் வரக்கூடியவர். பாதை இல்லாத இந்த மக்களுக்காக குருராஜரின் அத்தியந்த பக்தரான திரு இளவரசன் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடன் மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டார். இந்த அகமலை கிராமத்திற்காக மாவட்ட ஆட்சியருடன் அளவலாவி விட்டு வரும்போது அவர் மனதிலே நினைத்து கொண்டு வருகிறார், இந்த இடத்திலே ஒரு பாதை அமைய வேண்டும். இங்குள்ள மக்களுக்கு எல்லோருக்கும் பாதை காண்பிக்கக்கூடிய குருராஜரை அவர் பிரார்த்தித்துக் கொண்டு வந்தபோது இந்த ஒரு தாள் அவருக்கு காட்சியாக கிடைத்தது. இங்கு நான் வருவேன் என்பதற்கு சாட்சியாக கிடைத்தது. இந்த படத்தை பார்த்து அவர் மனத்திலே தியானித்துக் கொள்கிறார். இந்த இடத்திலே பாதை அமைந்தால் இந்த இடத்திலே இதே போன்ற கோலத்திலே இங்கே ஒரு ஆலயம் அமைப்பேன் என்று அவர் தியானித்துக் கொண்டார். வேதவ்யாச முனீஷ மத்வயதிராட் டீகார்யவாக்யாம்ருதம் ஞாத்வா த்வைதமதம் ஹலோஹலசமம் த்யக்த்வா சமாக்யாப்தயே சங்க்யாவஸ்ஸு கதாம் தசோபனிஷதாம் வியாக்யாம் சமாக்யாம் குதா ஸ்ரீமத் சத்குரு ராகவேந்திரயதிராட் குர்யாத்ருவம் மங்களம் श्रीमद्वैष्णवलोकजालक गुरुः भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे ॐ पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय. இதே ரூபத்திலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய சிவானந்த மந்த்ராலயம், இது ஆனந்த மந்த்ராலயம். இங்கே அகமலையில் சிவானந்த மந்த்ராலயத்திற்கு வந்தால் நம் அகம் மகிழ்ந்த அகம் நிறைந்த மகிழ்வு கிடைக்கும். மந்த்ராலயத்திற்கு திரு BR இளவரசன் அவர்கள் சென்று நந்தியாலில் இருந்து ஒரு நந்தியை பெற்று வந்திருக்கிறார். அந்த நந்தி இந்த இடத்திலே பிரதிஷ்டையாகி இருக்கிறது. இந்த இடத்தில் மேலோங்கி 2 மலைகள் இருக்கின்றன. தலையில் கங்கையுடன் சொக்கையா மலையாக சிவனும் பச்சை வண்ண மேனியுடன் பெருமாளும் மலையாக காட்சி தருகிறார்கள். இந்த அகமலை க்ஷேத்திரம் மந்த்ராலயத்திற்கு ஒப்பானது. ஏனெனில் மந்த்ராலயத்தில்
ராகவேந்திரன் குலதெய்வமான வேங்கடவனும் பிருந்தாவனத்திற்கு எதிரிலே சிவலிங்கமும் இருப்பதைப் போல இங்கே மலை வடிவிலே சிவனும் பெருமாளும் அவருக்கு எதிரிலே காட்சி தருகிறார்கள். நெல்லி மரம்தான் இந்த அகமலைக்கான ஸ்தல விருட்சம். அது விஷ்ணுவுக்கு ஏற்றதான அந்த நெல்லி இங்கே ஸ்தல விருட்சமாக இருப்பது மிகவும் விசேஷமானதாகும். இந்த அகமலை க்ஷேத்திரத்திற்கு வருவதென்றால் மதுரையிலிருந்து 77 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. நீங்கள் இங்கு 2 நாட்களோ 3 நாட்களோ தங்குவதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தங்குமிடங்களும் உணவு வசதிகளும் இங்கே இருக்கிறது. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் இங்கே வரலாம். குடும்பத்துடன் இங்கே வந்து குருராஜரை ஆனந்தமாக இந்த சிவானந்த மந்திராலயத்திற்கு வந்து வழிபட்டு அகமலையிலே உங்கள் அகத்தில் இருக்கும் பிரார்த்தனைகளை எல்லாம் சமர்ப்பித்து இகபர சுகத்தோடு நீங்கள் அருள் பெறுங்கள். குருராஜரின் ஆனந்தமான தரிசனத்தை கண்டு அகமகிழ்ந்து செல்லுங்கள். ஸ்ரீ குருராஜோ விஜயதே. குருராஜோ விஜயதே. ॐ पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे।